ஹாய் பாலமுருகன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் காம்பவுண்ட் வாலில். இதில் எவ்வளோ ஏர் கிராக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து ஏர் கிராக்ஸை நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி ரீபெயிண்ட் பண்ணுறோம். அதனால் எந்தெந்த கிராக் கண்ணுக்கு தெரியாத கிராக் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் கட்டிங் பிளேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிராக் ஃபில்லர் போட்டு அட்டன் பண்ணோம். இப்போ பாருங்கள், இதை வந்து எங்கெங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிராக் இருக்கோ அதை அட்டன் பண்ணுறாங்க. அந்த கிராக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா கிராக்கும் வந்து எடுத்துடணும். அப்போ தான் ஃபர்தராக வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா மேலே மட்டும் அப்பி விட்டோன்னா சரியாக வராது. இந்த பின்னாடியே ஒருத்தர் வந்து கிராக் ஃபில்லர் அப்ளை பண்ணிட்டு வருவார். இதோட இது பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் கெமிக்கல் போடுறோம். இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக டாக்டர் ஃபிக்ஸிட் கம்பெனியில் ஒரு கெமிக்கல் வருது. இதை போட்டோன்னா நமக்கு வந்து ஃபர்தராக கிராக்கும் வராது. பார்த்திங்கன்னா நான் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டு 2 கோட்டை பெயிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் பண்ணணும். பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பழைய பில்டிங்கில் கண்டிப்பாக கிராக்ஸ் வரும். அது இதெல்லாம் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இது இந்த கிராக் ஏர் கிராக்ஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதே ஸ்ட்ரக்சரல் கிராக்குன்னா நம்ம வந்து அதை செக் பண்ணிவிட்டு அது ஸ்பெஷலாக நம்ம வந்து அட்டன் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். இது நார்மல் கிராக் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலாக வந்து கட்டிங் பண்ணிவிட்டு கிராக் ஃபில்லர் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்கும்.